வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். சினிமா துறையில் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கதை வெற்றி அடையும், எது வெற்றி பெறாதுன்னு எந்த ஒரு பெரிய ஹீரோக்களாலையும் கணிக்கவே முடியாது. ரொம்ப எதிர்பார்த்து தோல்வி கண்ட படங்களும் இருக்குது, எதிர்பாராமல் சூப்பர் ஹிட்டான திரைப்படங்களும் இருக்குது. இது போன்ற பிரச்சனைகளாலேயே பெரிய ஹீரோக்கள் பலர் பெரிய ஹிட் படங்களை தவற விட்டுருக்காங்க. எந்த ஹீரோ எந்த ஹிட் படத்தை தவற விட்டுருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் பிரசாந்த் மின்னலை திரைப்படம் டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் நடிகர் மாதவன் ரீமாசன் சேர்ந்து நடித்த படம் மின்னலை. முதல்ல இந்த பட வாய்ப்பு நடிகர் பிரசாந்திற்கு தான் போயிருக்கு. ஆனால் சில காரணங்களால் நடிகர் பிரசாந்த் இந்த படத்தில் நடிக்க மறுத்துட்டார். அலைப்பாய்தை திரைப்படத்திற்கு அப்புறம் கொஞ்சம் டல்லடித்த மாதவனின் சினிமா வாழ்க்கை மின்னலை திரைப்படம் மூலம் உச்சமடைஞ்சதுன்னே சொல்லலாம். அடுத்தது நடிகர் முரளி பூவை உனக்காக திரைப்படம். தளபதி விஜய் பல வருஷங்களாகவே சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாலும் அவருக்கு பெரிய ஹீரோவாக அந்தஸ்து வாங்கி கொடுத்த படம் பூவை உனக்காக. இயக்குனர் விக்ரமன் இயக்கிய இந்த படத்தில் முதல்ல ஹீரோவாக நடிக்க இருந்தது நடிகர் முரளி தான். ஆனால் அவர் இந்த படத்தில் நடிக்க மறுத்துட்டதுனால அந்த வாய்ப்பு நடிகர் விஜய்க்கு கிடைச்சது. அடுத்தது நடிகர் தனுஷ் மூவி விண்ணை தாண்டி வருவாயா. டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கிய திரைப்படம் விண்ணை தாண்டி வருவாயா. இந்த படத்தில் முதல்ல நடிக்க இருந்தது நடிகர் தனுஷ் தான். ஆனால் அவர் நடிக்க மறுத்ததுனால இந்த படத்தோட வாய்ப்பு நடிகர் சிம்புக்கு கிடைச்சது. சில வருஷங்களாகவே வெற்றி படங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்த நடிகர் சிம்புவுக்கு விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் ஒரு திருப்பு முனையாகவே அமைஞ்சது. அடுத்தது நடிகர் பார்த்திபன் ஜிகர்தண்டா திரைப்படம். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மைல்கல்லாக அமைஞ்ச திரைப்படம் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் வெளியான ஜிகர்தண்டா திரைப்படம். இந்த படத்தில் அசால்ட் சேதுவாக நடித்த நடிகர் பாபி சிம்மா பெரிய அளவில் பேசப்பட்டார். ஆனால் முதல்ல இந்த பட வாய்ப்பு பார்த்திபனுக்கு தான் கிடச்சிருக்கு. ஆனால் நடிகர் பார்த்திபன் இதில் நடிக்க மறுத்ததுனால பாபி சிம்மா இந்த கேரக்டரில் நடித்தார். அடுத்தது மிர்ச்சி சிவா நானும் ரவுடி தான் திரைப்படம். இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் மிகப்பெரிய ஹிட் அடித்த திரைப்படம் நானும் ரவுடி தான். இந்த படத்தில் நடிக்க முதல்ல எந்த ஹீரோவுமே ஒத்துக்கலைன்னு விக்னேஷ் சிவனே நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அப்படி மறுத்த நடிகர்களில் மிர்ச்சி சிவாவும் ஒருத்தர் தான். அப்புறம்தான் நடிகர் விஜய் சேதுபதி விக்னேஷ் சிவனுக்காக மட்டுமே இந்த திரைப்படத்தில் நடித்தார். ஆனால் அந்த படம் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. அடுத்தது நடிகர் சூர்யா மூவி துப்பாக்கி. இயக்குனர் முருகதாஸ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த படம் துப்பாக்கி. இந்த பட வாய்ப்பு முதல்ல சூர்யாவுக்கு தான் போயிருக்கு. ஆனால் சில காரணங்களால் சூர்யாவில் இந்த மூவியில் நடிக்க முடியலை. அதுக்கப்புறம் துப்பாக்கி பட வாய்ப்பு தளபதி விஜய்க்கு கிடைச்சது. அடுத்தது நடிகர் அஜித் நேருக்கு நேர் திரைப்படம். நேருக்கு நேர் திரைப்படத்தில் நடிகர் விஜயும் நடிகர் சூர்யாவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தான் சூர்யாவுக்கு முதல் திரைப்படமும் கூட. ஆனால் இந்த படத்தில் சூர்யாவுக்கு பதில் நடிகர் அஜித் தான் முதல்ல நடிக்க இருந்தார். சில காரணங்களால் அஜித் மறுத்துட்டதுனால அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு நடிகர் சூர்யாவுக்கு கிடைச்சது. அடுத்தது தளபதி விஜய் மூவி தூள். 2003 டைரக்டர் தரணி இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடித்து ஹிட்டான திரைப்படம் தூள். இந்த பட வாய்ப்பு முதல்ல தளபதி விஜய்க்கு தான் கிடைச்சிருக்கு. ஆனால் அவர் நடிக்க மறுத்ததுனால இந்த பட வாய்ப்பு விக்ரமுக்கு கிடைச்சது. அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல்வன் திரைப்படம். இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடிகர் அர்ஜுன் நடித்து மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படம் முதல்வன். இந்த பட வாய்ப்பு முதல்ல நடிகர் ரஜினிக்கு தான் போயிருக்கு. ஆனால் இந்த படம் அரசியல் கதையை கொண்டதாக இருந்ததுனால நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க மறுத்துட்டார். அதனால் இந்த வாய்ப்பு நடிகர் அர்ஜுனுக்கு கிடைச்சது. அடுத்தது உலகநாயகன் கமலஹாசன் ஜென்டில்மேன் திரைப்படம். டைரக்டர் சங்கர் இயக்குன முதல் திரைப்படம் தான் ஜென்டில்மேன். இந்த படத்தில் முதல்ல ஹீரோவாக நடிகர் கமல் தான் நடிக்க இருந்தார். ஆனால் இந்த படத்தோட கதையை கேட்ட பிறகு அந்த படத்திலிருந்து விலகிட்டாராம். அதுக்கப்புறம் தான் இந்த வாய்ப்பு நடிகர் அர்ஜுனுக்கு கிடைச்சது. எந்த படத்தில் எந்த ஹீரோ நடிச்சிருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.